कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். மே 18 முதல் 26 வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான 3 கிரகத்துடைய பெயர்ச்சி, 3 கிரகத்துடைய சஞ்சாரம் ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதன்மையானது ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது மாற்றம் 19ஆம் தேதி நடக்குது. ஸோ 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கான பெயர்ச்சி என்ன நடக்க போறதுன்னா, லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடம் கும்பத்துக்கு ராகு வரான். சரி, வந்தது எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்டா உண்மையை சொன்னா அடுத்த 1.5 மாசத்துக்கு சுத்தமா சரியில்லை. செவ்வாயுடைய கடுமையான பார்வை, அதாவது அஷ்டம பார்வை மாதிரி ஒரு மோசமான பார்வையே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அஷ்டம பார்வை, தேவையில்லாத ஆக்சிடென்ட், வெடி விபத்து, விமானத்துல கிராஷ், விமான பயணங்கள்ல தீப்பத்தி எரியறது, நிறைய தொழிற்சாலைகள், டிஸ்லரிஸ், அப்புறம் என்ன சொல்றது, ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள், வெடி விபத்து, பார்லிமெண்ட் அட்டாக்கு, அரசியல்வாதிகள் இறக்கிறது, நெகட்டிவா இறக்கிறது, விபத்துகள்ல ஃபிளைட் கிராஷ்ல இறக்கிறது, அதே மாதிரி இந்த விண்வெளி சம்பந்தப்பட்ட சேட்டலைட் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் தீப்பத்தி எரியறது, இல்லை வெடிக்கிறது, பாம் பிளாஸ்ட் பண்றது, அப்புறம் டெரரிஸ்ட் நமக்கு அட்டாக் பண்றது, அதாவது எப்படி சொல்றது, ஹைஜாக் பண்ணி இத்தனை பேரை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1.5 மாசத்துக்கு எல்லாமே கொஞ்சம் சரியில்லை. ஆக்சுவலா அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கிற மாதிரி மோசமான காம்பினேஷன். சரி, இது இப்படி மட்டும் தான் கொடுக்குமான்னா கிடையாது. ஒரு ராசி லக்னத்துக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு ரணம் ருணம் சத்ருக்கள். ரணம் என்றால் அதாவது உடம்புல வரக்கூடிய வலி வேதனைகள், ஆக்சிடென்ட்னால ஏற்படலாம், இல்லை டிசீஸ்னால ஏற்படலாம், மருந்து மாத்திரை சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்னால ஏற்படலாம். ருணம் கடன்ல பயங்கரமா சிக்கிட்டு தவிக்கிறது, பிளாக்மெயில் பண்றது. அதே மாதிரி சத்ருக்கள் கடுமையான எதிரி, பகைனா பகை, அடிதடி சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜாதகத்தின் பிரகாரம் இப்போ உச்சாரத்துல அடுத்த 1.5 மாசத்துக்கு சுத்தமா சரியில்லைன்னு தான் சொல்லலாம். சரி, இதுல நமக்கு இந்த வாரம் தான் நடக்க போறதான்னு கேட்டா 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சந்திரன் ராகு சேருவது கண்டிப்பாக நல்லது கிடையாது. அதுல செவ்வாயுடைய பார்வையில சந்திரன் ராகுன்னா மூத்த பெண், சந்திரன் ராகுன்னா பயணங்கள், சந்திரன் ராகுன்னா வெஹிக்கிள், இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சரி, இந்த மாற்றம் மட்டும் தானா? கிடையாது. புதன் மாறுகிறார். 24ஆம் தேதி புதன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். சூரியன் புத ஆதித்ய யோகத்தை அவரு செயல்படுத்துறாரு. அப்போ இதுல முதன்மையாக பெரிய ஒரு வெற்றி இருக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை சொல்லியும் ஆனாலும் நீங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்கன்னு நான் சொல்றேன்னா, அப்ப நிஜமாவே அந்த ராசி லக்னங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி கூட்டி படிச்சு பார்த்தோம்னா முதன்மையான ராசி லக்னம்னு சொன்னா கண்டிப்பாக ரிஷபம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னி, அதுக்கப்புறம் மகரம். இந்த 3 ராசி லக்னங்களுக்கு ரூட்டு கிளியர், எந்த கவலையும் கிடையாது, எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதமான பிளாக்ஸும் கிடையாது. எண்ணங்கள்ல இருந்து பலவிதமான நன்மைகள் நடக்கும். அப்சல்யூட்லி கிளியர் இன் வாட் யூ டூயிங். நீங்க என்ன பண்ணணும்னு நம்புறீங்களோ, என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அது நடக்கும். தேவையில்லாத கோபம், எல்லாத்துலயும் சங்கடம், எல்லாம் முடிஞ்சது, ஆல் டன், கம்ப்ளீட்லி ஓவர். அதனால ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு கம்ப்ளீட் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அதனால இந்த
வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பொதுவாகவே ஏற்படும். அதுவும் கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, வீடு இந்த மாரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும். சரி, யாருக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, கவனமா இருக்கணும். 100% கவனமா இருக்கணும்னு சொல்றது, துலாம் ராசி, மிதுன ராசி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுன்னு சொல்றது கும்பம். இந்த 3 ராசிகளுக்கும் சரியில்ல. கவனமா இருக்கணும். அப்படிங்கக்கூடிய கவனம்ல அந்த வார்த்தை கவனம்ங்கிறத வார்த்தை வேணா சின்ன வார்த்தையா இருக்கலாம். அதனால எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். இன்ஃபாக்ட் அது ஒரு ராசியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த விதத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா, மேஷம், தனுசு, சிம்மம். இந்த 3 ராசி அல்லது லக்னங்களுக்கும் கவனமா இருக்கணும். நம்பிக்கை துரோகம் ஏற்படும். புரியுதா? யாரெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கவனமா இருக்கணும்னு சொன்னா, மீனம், விருச்சிகம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கடகம் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். கடகம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். பொதுவாக இந்த வாரம் முழுக்க முழுக்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி, சந்திரன் மாறுகிறார், புதன் மாறுகிறார். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த ஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் சந்திரன் ராகு சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில திரிகோணத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. கண்டிப்பா கால் முட்டில அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகளுடைய ஹெல்த்ல பாதிப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க க்ளோஸ் நண்பர் யாராவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருடைய வீட்டுல கால் முட்டில அடிபட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 22, 23, 24 இந்த 2 நாள் மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியட்ல நண்பர்களை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. நண்பர்களோட பயங்கர சண்டை ஏற்பட சான்ஸ் இருக்கு. மூத்தவங்க மூலியமா பிரஷர், டென்ஷன் ஏற்படலாம். இதெல்லாம் ஏற்படும். ஆனா மத்த 4 நாட்களும் அற்புதமாக இருக்கும். நல்ல பேச்சு திறமை, குடும்பத்துல நிறைய சந்தோஷம், பணங்காசு வரவு, எழுத்துப்பூர்வமான வெற்றி, சிறு குறு பிசினஸ் மேன் யார் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்மதிப்பு பெறுறது, மரியாதை அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி மாறி 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 ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லதுதான் நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. மெயினா பெண்கள் அவங்க ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பெண்கள் அவங்களுடைய உடைமைகள்ல அக்கறை தேவை. அவ்வளவுதான். மற்றபடி எந்த நெகட்டிவிட்டியும் நடக்காது. நீங்க நல்லா இருக்கலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 80, பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா அது அதை விட அதிகம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். அற்புதம்னா அற்புதம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். ஏன்னா கேத்து பஞ்சமஸ்தானத்துல உட்காந்து பைத்தியம் பிடிக்க வச்சிருந்தது பல பேரை. இந்த பைத்தியம் எல்லாம் தெளிவாயிடுச்சு. தேவையில்லாத சோகம், விரக்தி, பற்றற்ற மனப்பான்மை, எதுலயும் வாழணுங்கிற எண்ணம் இருக்காது. அதெல்லாம் முடிஞ்சது. இனிமேல் நான் ஜாலியா வாழ்வேன். சூரியன் புதன் சேர்ந்ததுன்னா புதாதித்ய யோகம். நிறைய பேருடைய வீட்டுல டாக்டர்ஸ் உருவாக போறாங்க. நிறைய பேருடைய வீட்டுல கவர்மெண்ட் சர்வீசஸ்ல பிளேஸ் ஆக போறாங்க. நிறைய பேருடைய வீட்டுல கவர்மெண்ட்ல இருந்து பத்திரங்கள் கைக்கு வரும். நிறைய பேருடைய வீட்டுல அப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்கும்ங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது நடக்கப்படுறது. ரிஷபத்துக்கு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருந்து ஆரம்பம். உண்மையாவே கோல்டன் பீரியட். ஏன்னா கேத்து போய் பஞ்சமஸ்தானத்துல வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாருனாவே செம்ம 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 செம்ம. இப்போ இதுல இந்த வாரத்துக்கு மேட்டர் வருவோம். சந்திரன் ராகு சேருது, அதுல செவ்வாயுடைய பார்வை விழுகிறது 22, 23, 24. எதுல நீங்க கவனமா இருக்கணும்? வேலையில கவனமா இருக்கணும். வேலையில அடி தடி, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, மூத்த பெண்ணின் மூலியமாக அவமானம், இந்த மாதிரிலாம் நடக்கும். யாராவது வந்து நம்ம குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது, இல்ல வேணும்னே கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு யாராவது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்றது, கால் தொடை பகுதிகள்ல பாதிப்புடுறது, சூடான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமா இருக்கிறது, இதுல நீங்க கவனமா இருக்கணும். சரி, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா நடக்காதுன்னு தயவு செய்து மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதோட எப்படின்னா எவாலுவேஷன்ங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது 10% முடிஞ்சிடலாம். ஆனா 10% நடக்கும். அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் சரியா இல்ல.
லக்னமும் சரியா இல்ல, நான் சொன்னது அப்படியே 80% நடக்கும். அதனால இந்த நாள் தற்காப்புக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா, லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு பண்ணலாம். நல்ல மாற்றத்த குடுப்பார். ராசி லக்னத்துக்கு சூரியன், புதன் வந்துட்டார் அப்படின்னாவே, உங்க கை ஓங்கும். நீங்க சொன்னது மட்டுமே நடக்கும். அறிவு கூர்மை, திறமை பயங்கரமா இருக்கும். எடுத்த எல்லா காரியங்களும் டாப் கிளாஸா நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்துல உட்கார போறீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்துக்கு குரு வந்து உட்கார்ந்துருக்கறனால வீட்ல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், அலைச்சல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மரியாதை இருக்கும், எல்லாமே சூப்பர். ஆனா அந்த குரு திரிகோணத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு சந்திரனோட சேர்ந்து இருக்கார். பிரயாணங்கள்ல லாங் டிராவல், ஃபிளைட் டிராவல் இந்த மாதிரி எந்த விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக, அதுவும் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது தயவு செய்து கண்ணும் கருத்துமா ரோட்ல இருங்க. எங்கேயோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. மைண்ட் 2 செகண்ட் வரக்கூடிய ஃபோன் கால் வாழ்க்கையே மாத்திரும். தயவு செய்து மிதுன ராசி நண்பர்கள் தூர பிரயாணங்கள் செல்லும் பொழுது வண்டி வாகனங்கள்ல தயவு செய்து கவனமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட போறேன், ஜாலியா என்ஜாய் பண்றேன். ப்ளீஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ரக்ஷா கவசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயருடைய ஏதோ ஒரு சோஸ்திரத்தை சொல்லலாம். இன்னொன்னு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கின்வத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு இது சொல்லலாம். இல்லைன்னா நரசிம்மருடைய கவசம் சொல்லலாம். சம் சிரஷ்டம் தனமுபயம் சமாகிருத மஸ்மபியம் தத்தாம் வரூணஸ்ய மன்யோ பியம் ததா நா ஹிருதாயேஷு க்ஷத்ரா வப்பராஜிதா அபநிலயந்தாம். இத சொன்னாலும் ஒரு கவச்சம் மாதிரி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எங்க நீங்க போகணும், ஒருவேளை போயே தீரணும், தவிர்க்கவே முடியாது அப்படின்னா தயவுசெய்து வேப்பம் இலை இருக்குல்ல, அந்த இலைய பிச்சு உங்களுடைய பேக்ல போட்டுட்டு போங்க. ஏன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராம கண்டிப்பா தற்காப்பு தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான். விரயஸ்தானத்துல போய் சூரியன் புதன் சேர்ந்திருக்கார். எல்லா விதமான சுப காரியங்களுக்கான செலவும் பண்ணுவீங்க. முக்கியமான மாற்றங்கள் செய்யக்கூடிய செலவும் பண்ணுவீங்க. 4ஆம் இடத்துல இருந்து கேது கிளம்பிட்டார். அதனால அம்மா இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு, அம்மாவுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்பு, வீட்டுக்கு போனா சந்தோஷம் இல்லாத தன்மை, பற்றற்ற நிலைமை இதெல்லாம் போயிடும். இப்ப என்ன டீப்பா டைவ் பண்ணுவீங்க. இதுல ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமா டைவ் பண்ணுவீங்க. யோகா செய்வது, நிறைய புது விஷயங்கள் கத்துக்கொள்வதுங்கிற மாதிரி என்டையரா மாறும். இந்த 2 நாள் தான் நீங்க கவனமா இருக்கணும். மத்தபடி மிதுனத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஹெல்த் ஆஸ் யூசுவல் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா குரு ராசி லக்னத்துக்கு வந்துட்டார். ஒரு நட்சத்திரத்தையும் கிராஸ் ஆகும்போது ஒரு விதமான பாதிப்பை கொடுப்பார். புதன் வீடா இருக்கிறதுனால நரம்புகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதி, கைகள், ஷோல்டர் இதுல தான் கொஞ்சம் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கும். கவனம் தேவை. மத்தபடி மிதுனத்துக்கு எல்லாமே நன்மைகள் தான் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். முருகப்பெருமான், சுப்பிரமணியன், நரசிம்மர் இவங்கெல்லாம் பிடிச்சுங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சந்தோஷம்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் சந்திரன், ராகு, ராசி லக்னத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய், நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன், ராகு, ராசி லக்னத்துல நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய், விரயஸ்தானத்துல குரு. இது எப்படின்னா அஷ்டமஸ்தானம்னா யாருக்கு? லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம். லக்னம்னா யாரு? உங்களுக்கு. அஷ்டமஸ்தானம்னா 9ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். இதுல எல்லாருமே கவனமா தான் இருக்கணும். கடகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, உங்க வீட்டுல பெரியவங்களும் சரி, எதுல கவனமா இருக்கணும்? அப்பா அம்மா கூட கவனமா இருக்கணும். ஒரு நண்பர் மூலியமா பெரிய பிரச்சனை வரப்போறது. அதே மாதிரி மூத்தவங்க மூலியமா பயங்கரமான பிரச்சனை வரப்போறது. சண்டை, சச்சரவு, அதிதடி, போலீஸ், கேஸ் இவ்வளவு அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஒரு ஒரு நிலைமையில கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்பன்னா 23, 24, 25 இந்த 3 நாள் 22ஓட கூட சேர்த்துக்கலாம். அதோட வேல்யூ முன்னாடி வரும்பொழுதே தெரிஞ்சிடும். பட் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானமோ, அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்யஸ்தானம் 9ஆம் இடம், லக்னம் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது 10% நடக்கும். ஆனா நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதுவே சரியில்லைன்னா நான் சொல்றதுல 50%, 60%, 70% இப்படி அதுல வந்து டிஃபரன்சியேஷன் நடக்கும். ஆனா கோச்சாரம் கண்டிப்பா வேலை செய்யும். ரொம்ப கவனமா இருங்க. நான் சொல்றது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடியே சொல்றாங்க நம்ம. அது மாதிரி இரவு நேரத்துல கண்டிப்பா பிரயாணிக்க கூடாது.
எந்த ஒரு யாருகிட்டயும் போய் பணத்த கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, எல்லாம் அவுட் ஆயிடும். எல்லாம் கோவிந்தாயிடும். அந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்கு. அதாவது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த 3 நாள் கவனமா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். நம்ம நெனைக்கிறதோட பெருசா நடக்கும். அதான் விஷயம். ஏன்னா விரயத்துல குரு இருக்கான். உங்களுக்கு வந்து மைண்டும் வேலை செய்யாது. யாரோ சொல்றாங்கன்னு நம்பி கொண்டு போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட்ல பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிடும். அதனால பொதுவா அஷ்டமஸ்தானத்துல போய் ராகுவும், விரயஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்திருக்கிறது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உங்க ஆரோக்கியம், வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த் இதெல்லாம் கவனமா இருக்கணும். இதோட பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா? லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சூரியன், புதன் உட்கார்ந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி. அபாரமான மேன்மை. லைஃப்ல இவ்ளோ நாள் காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நமக்கு நல்லது நடக்குது. பெர்ஃபெக்ட்டா நமக்கு சாதகமா நடக்குதுங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். நெறைய பத்திரங்கள் வரணும்னா வரும். வண்டி வாகனங்களுக்கான ஏதாவது சர்டிபிகேட் வரணும்னா வரும். நெறைய பேருக்கு ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட், சிட் ஃபண்ட்ஸ் ஏதாவது போட்டிருந்தா கூட அதுலருந்து பணம் வரும். அதோடைய டாக்குமெண்ட் கைக்கு வரும். பாண்ட் வரும். ஷேர் பத்திரங்கள் வரும். இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த ஷார்ட் டெர்ம் மணின்னு சொல்லக்கூடிய லாட்டரி சீட்டு, பெட்டிங்ஸு தயவுசெய்து பணத்த போட்டு ஏமாந்துடாதீங்க. 10 நாள்ல 1,00,000 போட்டா, அடுத்து 20 நாள்ல இன்னொரு ரூ. 100 அதாவது இன்னொரு 1,00,000 குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது. இந்த மாரி நெறைய பேரு மாறி வருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்கீங்களோ, அதுதான் பெட்டர். ஸோ முக்கியமா நீங்க கொஞ்சம் அ பிரஷர் இல்லாம பார்த்துக்கொள்வது ஏற்றத்த கொடுக்கும். அயோத்தியா ராமன் வழிபாடு தான் நீங்க பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. முடிஞ்சா என்னன்னா, ஒரு தேங்காவ போய் உடைச்சுட்டு வாங்க. எங்க விநாயகருக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சுட்டு வர்றது ஏற்றத்த கொடுக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா 60, பொருளாதார ஏற்றமும் 70. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போறது? முதல் விஷயம், இந்த வாரத்துல இருந்து எல்லாருடைய ரகசியமும் தெரிய வரும். எல்லா விஷயங்களும் நல்ல அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். பலவிதமான அண்டர்ஸ்டாண்டிங், பலவிதமான ஐடியாலஜி எல்லாமே தெரிய வரும். அதாவது மைண்டுக்கு மத்தவனுக்கு புரியாத எல்லா விஷயமே உங்களுக்கு புரியும். இன்ஃபேக்ட் அமானுஷ்யங்களை உணரக்கூடிய சக்தி கூட இந்த வாரத்துல இருந்து ஏற்பட போறது. ஏன் இது நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ராசி லக்னத்துக்கு கேது வரப்போகிறார். இன்ஃபேக்ட் சொன்னா கேத்து வந்தாருன்னா சன்னியாசி மகான்கள் போல நம்ம பிஹேவ் பண்ணுவோம். எதுலயுமே பற்றே இருக்காது. ஆனா ஞானம் அதிகமா இருக்கும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா வந்து ஞானம் வந்து பொதுவாகவே ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நம்மளுடைய எதுவா இருந்தாலும் சரி ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த ரிசர்ச் மோட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியாது. ஆனா அந்த ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே வந்து இதுதான் எஸ், இதுதான் நோ அப்படின்னு புரியக்கூடிய தன்மை ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாரமா கருதப்படுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திரன், ராகு, செவ்வாய் பார்வை. ஏன்னா 22, 23, 24 வயிறு உபாதைகள் கடுமையா கொடுக்கும். யார் ஹஸ்பண்டா இருக்கீங்களோ ஒய்ஃபோட ஹெல்த் கவனமா இருக்கணும். ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்டோட ஹெல்த் கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியமா வந்து எங்கேயாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு செட் ஆகாம இருக்கிறது, ஹெல்த்ல பிரச்சனைகள் வருது, கடுமையான சண்டைகள் வர்றது, அவஸ்தை, ஹெல்த்ல அதாவது எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ. செவ்வாய் பார்வை ராகு சந்திரன் மேல வரும்போது எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும். நம்மள நம்பி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது உங்க வீட்ல வேலை செய்றாங்க, அப்போ ஒரு பார்ட்னர் இருக்காருன்னா, அவருக்கும் உங்களுக்கும் செம டென்ஷனா இருக்கும். இல்லைன்னா அவரு பயங்கரமான பாதிப்புகள், அவருடைய ஹெல்த்துக்கும் சரி, அவனுடைய எண்ணங்களுக்கும் சரி பயங்கர பிரச்சனை. மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பயங்கர இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் இதோட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, வேலையில் நிரந்தர தன்மை இருக்கும். சூரியன், புதன் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ட்ரெஷரியில கிடைக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு வாரமாக நடப்பது. ஏன்னா தொழில் ஸ்தானம், வேலைக்கு ஸ்தானம், உத்தியோகஸ்தானம்ங்கிறது சூப்பரா செட் ஆயிடுது. அதனால பொதுவா தொழில், உத்தியோக, வியாபாரம் நல்லா இருந்ததுனாவே எந்த பாதிப்பும் கிடையாது. நமக்கு தான் எல்லா விஷயத்தையும் ஈஸியா செயல்படுத்த முடியும், செட் பண்ண முடியும். நம்மளால பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா 10ஆம் இடம் தான் இருக்கிறதுலயே அதிகமான ஒரு உழைப்ப போடக்கூடிய ஸ்தானம். அந்த உழைப்புக்கு ஊதியம் வருமானம் கண்டிப்பா வரும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா 2, 6, 10ன்னு சொல்லக்கூடிய அர்த்த திரிகோணம் நல்லா இருக்கனால இனிமேல காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. இனிமேல நான் சொல்றது என்னன்னா, இங்கிருந்து இனிமேல உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா அர்த்த திரிகோணம் சூப்பரா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கேத்து கிளம்பிருச்சு. பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. குடும்பத்துல சண்டை கிடையாது. தடை கிடையாது. ஏன்னா ராசி லக்னத்துக்கு கேத்து வரம்பிடுது.
அதாவது எப்படின்னா, நமக்கு என்ன யாரு என்ன குடுத்தாங்களோ, அது மத்தவங்க அனுபவிக்கும் பொழுது, இப்ப அடுத்தது இது பார்க்க போறான். இதுக்கப்புறம் அதுதான் அனுபவிப்பான். இதுக்கப்புறம் அதுதான் அவனுக்கு நடக்கும்னு சொல்லி முன்னாடியே உங்களுக்கு கணிக்கக்கூடிய திறமை வந்துரும். அதுதான் இருக்கிறதுலயே பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா, என்னதான் சொன்னாலும் நம்மலாம் மானவ பிறவி தானே! ஆக்சுவலா. அதாவது நம்ம உத்தமமான உத்தமம் கிடையாது. ஃபிராங்கா சொல்லணும்னா. நமக்கு கை அடிபட்டதுன்னா பாரு, அதனால அவன் தான் என்ன அடிச்சான், கை உடைஞ்சிருச்சு. இப்ப அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாரி ஒரு ஒரு விதமான ஆங்கிள்ல அது இப்போ யார்கிட்ட நம்மகிட்ட பணம் புடிங்கிட்டு போயிட்டான்னா, அவனுக்கு பாதிப்பு குடுக்கணும். யாராவது வந்து வேணும்னே வண்டியில இடிச்சுட்டு போயிட்டான்னா, அவனுக்கு வண்டி இடிக்கணும். இப்படிலாம் தோணும்ல மனசு. அது இயல்பான ஒரு ஹியூமன் நேச்சர். இப்ப அதெல்லாம் நடக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய வருங்கிறது தான் பெரிய ஒரு உள்ளூர நிறைய சந்தோஷங்கள நீங்க பார்க்குற மாரி வரும். ஸோ பேசிக்கலா சிம்ம ராசி நண்பர்களுக்கு, இல்ல சிம்ம லக்னத்தில பிறந்த நண்பர்களுக்கு, இந்த வாரத்துல 2, 3 நாள் மட்டும் தான் கவனமா இருக்கணும். மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பட்டாசு கிளப்போம். ஸோ என்ன பண்ணணும்? முக்கியமான வழிபாடுகள்ல அ ராதா கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அடுத்த 1 மாசத்துக்குள்ள ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் அப்படிங்கக்கூடிய இந்த 2 பெயர்கள் யாருக்கு வேணா இருக்கலாம். அவர்கள் மூலியமா உங்களுக்கு பெரிய பணம் வரப்போறது. பெருமாள் பெயர் கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வரப்போறது. பெரிய கௌரவத்தை கொடுக்கப்படுறது. வெளியூர், வெளிநாடுகளுக்கு, யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு நீங்க பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பணம், பொருளாதாரம், பட்டய கலப்பம். லைஃப் ஓப்பன் ஆயிருச்சுங்க. அதாவது இனிமேல் டோல்கேட்ல பணமே கட்ட வேண்டியதில்ல. எந்த டோல்லயுமே நீ நிக்காதடா, அடி போயிட்டே இருடான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள்ல தான் நீங்க இருக்கீங்க இப்போ. 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்துல ராகு, சந்திரன் சேர்ந்து செவ்வாய் பார்வை. வயிறு பிரச்சனை ஆகும். அதாவது வயிறு உபாதை, வயிறு அசிடிட்டி, வயிறு பயங்கர அரிச்சல். அதே மாரி கேஸ்லலாம் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கன்னி ராசியில பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமா பயங்கர டென்ஷன், பிரஷர குடுக்குற மாரி இருக்கும். விரோதமான கண்ணோட்டங்கள். 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா, கண்டிப்பா வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும். ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். அதே மாரி ஏதாவது முக்கியமான ஒரு பொருள் வந்து தொலைக்கிற மாரி. இல்ல வச்சுட்டு போனா காணோம் அப்படின்னு. யார பார்த்தா வேலைக்காரங்க தான் பாதிப்பு. ஏன்னா 6ஆம் இடம் தான் கூட இருக்கிறவங்க, வேலைக்காரவங்க. அவங்க தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் குடுப்பாங்க. அத எடுத்துட்டு போவாங்க. அந்த மாரிலாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நெறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல பெருசா வந்து ஒரு சண்டை உச்சகட்டமா போகும். அந்த 2, 3 நாள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்லயும் கவனமா இருக்கணும். சண்டையிலயும் கவனமா இருக்கணும். செலவுகள்லயும் கவனமா இருக்கணும். நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம குடுக்க வேண்டிய பாக்கி இந்த டைம் குடுக்க முடியாம, கமிட்மெண்ட் ஹானர் பண்ண முடியாம போறதுனால, இல்ல, இல்ல நீ குடுத்தே ஆகணும்னு சொல்லி பிரஷர் குடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த காலகட்டங்கள் இதுதான் நீங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கனெக்ட் ஆறதுனால எல்லா பணமும் வரும். எல்லா சந்தோஷத்துங்களும் பார்ப்பீங்க. மிகப்பெரிய ஆனந்தம். அதாவது நல்ல காசு, பணம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிராப்தத்துல தான் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதனால சந்தோஷம்னு சொன்னா எப்படி பார்த்தாலும் 70, பொருளாதார ஏற்றம் 90, தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த வாரமாக இந்த வாரத்துல இருந்து மாறப்போறதுன்னு சொல்லலாம். சோ அப்படி பார்க்கும் பொழுது பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜுரம் வரும். விஷ ஜுரம். ராகு, சந்திரன், செவ்வாய் பார்வையில் இருக்கனால கடுமையான அவஸ்தை, டென்ஷன், நிறைய சண்டை சச்சரவு, பசங்களோட ஹெல்த்ல பாதிப்பு, பயங்கர அதாவது ராகு கனெக்ட் ஆச்சுனாவே பொதுவா விஷ ஜுரம் வரும். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, சில பேருக்கு ரியாக்ஷன்ஸ், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆயிடும். அதனால அந்த செவ்வாய் பார்வை இருந்தனாலே இது இப்படி நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரணம், ருணம், சத்ருக்கள் அதே மாரி வீட்லயுமே கசகசன்னு இருக்கும். வீட்ல பெரியவங்களோட ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்டணும். தாத்தா, பாட்டியோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் டிட்டீரியேட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெறைய பேருக்கு ஹெல்த்ல மெயினா செஸ்ட் பகுதிகள்ல கவனமா இருக்கணும். இது எல்லாமே 22, 23, 24 நல்ல கூட ரொம்ப க்ளோஸா பழகி இருக்கக்கூடிய நண்பனே துரோகம் பண்ணுவான். சண்டை போடுவான். நம்மள கார்னர் பண்ற மாரி நடக்கும். இது எல்லாம் நடக்கும். ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கப்படுது. ஸோ இதுல என்னன்னா, இது ஒண்ணுதானே தவிர, அஷ்டமத்துல போய் சூரியன் புதன் சேர்ந்திருக்கான். லோவர் பேக் பெயின், லம்பார் பெயின், காக்சிக் போன் இதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை. உட்காரக்கூடிய இடத்துல சீட்டு ப்ராப்ளம், அரேஞ்ச்மெண்ட், லோவர் பேக் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதே மாரி கவர்ன்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமுமே நமக்கு ஏற்று நடக்கிற மாரியே இருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கிற மாரி. ஆனா இது பெரிய பாதிப்ப குடுக்குமான்னா குடுக்காது. ஏன்னா திரிகோணத்துல கேது இல்ல. திரிகோணத்துல கேது இருந்தா தான் பாதிப்பு அதிகம். திரிகோணத்துல கேது இல்லங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்.
அதனால யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டா, மெயினா மெடிசின் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நல்லா இருக்கும். விஜிலன்ஸு, அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய ஆட்கள், அதே மாரி எந்த விதமான தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய, தப்ப வந்து இது தப்புன்னு உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய எந்த ஆஃபீஸரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லாருக்கும். அதனால இந்த டைம்ல ஈவன் ஆர்த்தோ டாக்டர்ஸ்க்கு நல்லாருக்கும். கண் டாக்டர்ஸ்க்கு நல்லாருக்கும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் மேக்ஸிஃபோலின் பேஸ்டு ஆட்களுக்கும் நல்லாருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல அதாவது நம்ம என்ன லோவர் பேக் பார்க்கணும். இன்னொன்னு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அது அந்த மாரி அண்டர்ஸ்டாண்டிங், மதிப்பு, மரியாதையோட நடந்துட்டா போதும். மத்தபடி நத்திங் ரியலி டூ வொரி. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ போதும். ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிண்டே இருக்கும். எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லலாம். இதுல என்னன்னா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன், ராகு சேர்றது 23, 24, 25. இந்த 22லேருந்து எடுத்துங்க. ஒரு 3 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே மோஸ்ட் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்துருக்கான். அதனால கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு. அதனால தெய்வ அனுகிரகத்துல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் இருக்கனால காசு, பணம் நல்லா வரும். பொருளாதாரம் ஏற்றம் குடுக்கும். நினைச்சது சக்சஸ் குடுக்கும். குடும்பஸ்தானத்த வேற ஃபுல் ஆக்டிவா இருக்கு. அதனால நெறைய நல்ல விஷயம் நடக்கிறது தான் டைமிங். ஆனா இந்த டைம் இந்த வாரம் இத மட்டும் நீங்க பார்த்துக்கணும். என்ன பண்ணணும்னா, நரசிம்மருக்கு பானக அபிஷேகத்துக்கு குடுக்கலாம். இல்ல பானக நைவேத்தியத்துக்கு குடுக்கலாம். குடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்த குடுக்கும். அதாவது தேன் அபிஷேகத்துக்கு நரசிம்மர குடுத்துட்டு, பானகத்த நைவேத்தியம் குடுத்தா போதும். இந்த வாரம் முழுக்க முழுக்க நீங்க நல்லா இருப்பீங்க. சூப்பரா இருப்பீங்க. இப்ப சந்தோஷம்னு பார்த்தோம்னா 70, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெஞ்சு எரிச்சல், நெறைய பேருக்கு லங்ஸ்ல போய் நீர் கோத்துக்கும். இன்ஃபெக்ஷன். அதனால வந்து கன்டினியூஸா இருமல் வந்துட்டே இருக்கும். நிற்காம இருமல் வரும். அந்த மாரி இருக்கக்கூடிய நிலைமை. சில பேருக்கு வந்து அந்த கோல்ட் அட்டாக் ஆகுறது. அம்மாவுடைய ஹெல்த்ல கடுமையான பாதிப்பு குடுக்கறது. பயங்கர சண்டை சச்சரவு ஏற்படுறது. இது எல்லாமே 2, 3 நாள். 22, 23, 24. ஆனா சூரியன் புதனுடைய நேரடி பார்வை உங்க ராசி லக்னத்துக்கு இருக்கிறதுங்கிறது அமேசிங். அமேசிங்னா அமேசிங். அது என்ன அமேசிங்ன்னு கேட்டா, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். எந்த இடத்துல நீங்க நின்னாலும் அந்த இடத்துல நீங்க ராஜா மாரி தெரிவீங்க. அதாவது அந்த இடத்துல வந்து உங்கள யாருமே அசைக்க முடியாது. இன்டிஸ்பியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒருத்தன் கூட உங்கள எதிர்த்து வரமாட்டான். அந்த அளவுக்கு நீங்க தனியா தெரிவீங்க. அதே மாரி அறிவுன்னா அறிவு. சரியான அறிவு. மிகப்பெரிய வெற்றி. உங்க ஃப்ரெண்ட் யாராவது ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் இருந்தாங்கன்னா, அவங்க மூலியமா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அடிச்சான் பாரு சிக்ஸர்ங்கிற மாரி அமேசிங்கான சேஞ்ச். அதே மாரி சிதம்பரம் இந்த மாரி பேர்லாம் இருந்ததுன்னா, பயங்கரமான மாற்றம். இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி செட் ஆயிடுங்கிற மாரி. என்ன கவனமா இருக்கணும்? 4ஆம் இடம்னா சுய வீடு, சொந்த வீடு. வீட்ல சச்சரவு, வீட்டுக்கு போனா நிம்மதி இருக்காது. இதெல்லாம் 2, 3 நாள் மட்டும் தான். அத மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம். அது மாரி எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை ஆகுறது. இல்ல ஏதாவது வெடிக்கிறது. இப்ப யூபிஎஸ், டிவி, ஏசி இதெல்லாம் ஏதாவது டப்புன்னு ஷார்ட் ஆகுறது. அதனால மறுபடியும் புதுசு மாத்தணுமே. அதுக்கான செலவு. இதுதான் ஓடும். ரொம்ப முக்கியமா எப்படி பார்த்தாலும் நண்பர்கள், மூத்தவங்க. அதாவது சங்கம், சமூகம் இந்த மாரி பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்து நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்குமே தவிர வேற எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் சந்தோஷம்ங்கிறது 75% நல்லா இருக்கு. பொருளாதார ஏற்றம் பார்த்தீங்கன்னா 80% நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன். நாகாத்தம்மாள் இல்லைன்னா நாகம் சம்பந்தப்பட்ட நாகலட்சுமி இந்த மாதிரி யாராவது அந்த அம்மன் இருக்காங்கன்னா அவங்கள போய் வழிபாடு செய்துட்டு வருவது ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைம் லைட்ல நீங்க தான் இருக்கீங்க. மதிப்பு, மரியாதை, கௌரவம், ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனை, நிம்மதி எல்லாம் கிடைக்கும். ஒரு பார்வை ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் ஃபிளெக்ஸ்டா அடிக்குது. கும்முன்னு அடிக்குது. எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உங்களை வந்து பாராட்டக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதே மாதிரி இளைய சகோதரன், சகோதரிகள் ராகு, சந்திரன், செவ்வாய் பார்வையில உட்கார்ந்துருக்கு. மனசுல பயங்கர கோவமா, டென்ஷன், ஆக்ரோஷம், ஷோல்டரு, கை, தொண்டை இது எல்லாமே 22, 23, 24 ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல கண்டிப்பா பாதிப்பு வரும். இல்ல வண்டி வாகனத்துல மூலியமா செலவு வைக்கும். யார் வந்து உங்க மூத்தவனா இருக்கணும், யார் உங்க நண்பரா இருக்கணும், அவங்களுக்கும் உங்களுக்கும் போன்ல ரணகளமா சண்டை வரும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கண்டிப்பா சண்டை வரக்கூடிய கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண் யாரா இருந்தாலும் அவங்க மூலியமா சண்டைகள் வரும். கவனமா இருக்கணும். அதே மாதிரி சசிகலா, சந்திரகலா, சசி ரேகா இந்த மாதிரி பேர் கொண்ட ஆட்கள் மூலியமாவும் ப்ராப்ளம்ஸ் வரும். கவனமா இருக்கணும். So இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு அதாவது பேர் கெடுற மாதிரி ஏற்படும். லாஜிக் அதுதான். அதனால இந்த 2, 3 நாள் மட்டும் நீங்க கொஞ்சம்
மொபைலு, லேப்டாப்பு, கம்யூனிகேஷன், எழுத்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமே தவிர, வேற எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன். வேலையே இல்லன்னு சொன்னாலும் சூப்பர் வேலை கிடைக்கும். அதுவும் யூரோப் போற மாரி உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன் வீட்ல இருக்கிறது. கண்டிப்பா யூரோப்பியன் நேஷன்ஸ் போற மாரி இருக்கும். நினைச்சது அப்படியே சக்சஸ் ஆகும். பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்ஃபாக்ட் உங்களுக்கு ஆஃபர் குடுக்குறவனே ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் குடுப்பான். இன்ஃபாக்ட் ஒரு மெயின் அட்மின் ரோல், மெயின் ப்ரொஃபஷனலி வெரி டாப் கிளாஸ் ரோல்ல போய் உட்காருவீங்க. உங்கள பார்த்தா வந்து யாருமே வந்து அதாவது முடியாது, இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மதிப்பு, மரியாதையோட, கௌரவத்தோட நீங்க சொல்லக்கூடிய வேலைய முடிச்சு குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வெற்றி இருக்கு, மேன்மை இருக்கு. நினைச்ச எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும். பெரிய பணம் வரும். ஒரு லேடி மூலியமா பணம் வரும். ஃபினான்ஸ் மூலியமா பணம் வரும். அமேசிங்கான ஒரு டைம் பீரியட்ல இருக்கீங்க. இத மட்டும் கவனமா பார்த்துட்டா போதும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75. பொருளாதார ஏற்றம் பார்த்தா நன்னா இருக்கு. அதனால 90. சூப்பரா இருப்பீங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்டுடைய மறைமுகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல பிரச்சனை வரும். ராகு, சந்திரன், செவ்வாய் பார்வைன்னா ஒண்ணு அவங்களுடைய அடிவயிறு பாதிப்பு, சிறுகுடல், பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு முகத்துல பிரச்சனை வரலாம். சில பேருக்கு என்னன்னா இந்த பல்லு ஃபுல்லா வந்து மேல சொத்தையாகி அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ட் மாதிரி ஆகி அதை எடுக்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படலாம். இதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள சண்டை சச்சரவுகள் 22, 23, 24 ஏற்படலாம். ஒரு நண்பன் மூலியமா ஏற்படலாம், இல்ல மூத்தவங்க மூலியமா ஏற்படலாம். முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல ஹெல்த் கவனம். சில பேருக்கு நாக்கு ஃபுல்லா புண்ணாகலாம். லைக் உடம்பு ஹீட்னால பி காம்ப்ளெக்ஸ் கம்மியா இருக்கறனால அதை வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி நிறைய கீரை வகைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும். இதுதான் நீங்க மெயினா பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது. நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகும். பொறுமையா இருந்து உங்க காரியத்தை நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா போறோம். அமேசிங்கான ஒரு டைம் பீரியட்ல தான் நீங்க இருக்கீங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா பஞ்சமஸ்தானத்திலே சூரியன், புதன் உட்கார்ந்து இருக்கறனால பசங்களுக்கு ஏற்றம், பசங்களுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம், நினைச்ச காரியங்கள் ப்ரமோஷன் கொடுக்கறது, அருமையான வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லி மாறி மாறி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. சூப்பரான ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. அமேசிங்கா இருக்கு. அதுவும் வந்து நிறைய பேருக்கு அரசியல், அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு அரசியல், கவர்மெண்ட்ல இல்ல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, மெடிசன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும். நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகும். என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமா வந்து உணவு தானம், அன்னதானம் செய்ய வேண்டும். மத்தியானம் 12 to 2 மணிக்குள்ள ஒரு 2 பேருக்கு ஒரு பொட்டலம் வாங்கி கொடுங்க. எந்த பாதிப்பும் கிடையாது. மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருப்பீங்க. என்ன பண்ணும்? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் சரிசமமா 80-80% நல்லா இருக்கு. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துல 22, 23, 24 இந்த 3 நாட்கள் கவனம், கவனம், கவனம். அதி கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை அஷ்டம பார்வையா இருக்கப்படுது. அதனால கண்டிப்பா சண்டை, சச்சரவு, பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனைனா, நம்மள வந்து ஒரு கோவப்படுத்தி நம்மள அடிக்க வைக்காம, பிரஷர்ல கத்த வைக்காம எதுவுமே பண்ண மாட்டாங்கங்கிற அளவுக்கு போகும். யார் மூலியமா நடக்கும்னு கேட்டா, உங்க மூத்தவங்க மூலியமா நடக்கும். உங்களுக்கே இது ஏற்படும். சம்டைம்ஸ் நீங்களே கச்சா முச்சான்னு பிஹேவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த 3 நாள் மட்டும் பயங்கர ஹீட் ஆகலாம். சில பேருக்கு சின்ன சின்ன சர்ஜரிஸ் நடக்கலாம். இல்ல வீட்ல பெரியவங்களுக்கு பாதிப்பு வரலாம். பிரயாணங்கள்ல இஷ்யூஸ் வரலாம். ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல பிரச்சனை வரலாம். ஜுரம் வரலாம். இந்த மாதிரி மாறி மாறி எந்த விதத்துல எஃபெக்ட் கொடுக்கும்னே சொல்ல முடியாது. ஆனா அந்த 2, 3 நாள் சுத்தமா சரியில்லைங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் மத்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்குன்னா, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு 5 உட்கார்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து டைரக்டா 9ஆம் பார்வைங்கிறது அமேசிங்கான பார்வை. தெய்வ அனுகிரகம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாத்துலயுமே பெரிய ஏற்றம், நம்பிக்கை, நாணயம் எல்லா விஷயத்துலயுமே வந்து தூக்கி சாப்பிட்டு பணத்தை நல்லா சம்பாதிப்பீங்க. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். எல்லாம் கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கீங்களோ, டெல்லரா இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் ட்ரெஷரியில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அதை முடிக்கணும்னா தாராளமா முடிக்க முடியும். நீங்க வந்து இது முடியாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பிளானிங்ல, ஸ்ட்ராட்டஜைசிங்ல அமேசிங் டைமிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்து வீட்ல யாராவது நாராயணன் இருக்காங்களா? ராதாகிருஷ்ணன் இருக்காங்களா? சிதம்பரம் இருக்காங்களா? இல்லைன்னா ஆஹ் ராமகிருஷ்ணன் இருக்காங்களா? அவங்க மூலியமா உங்களுக்கு சக்சஸ். பேங்க்ல யாராவது வேலை செய்யறாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும். பொதுவாகவே இந்த காலகட்டங்கள்ல நீங்க நினைக்கிறது எல்லாமே
அமேசிங்கா நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. குருமார்கள் அனுகிரகம் நல்லா இருக்கு. நமக்கு தான் தப்பான கோவம் வரும். தப்பா எண்ணங்கள் வரும். இது மட்டும் பார்த்துக்கணும். மெயினா பெண்கள், மூத்த பெண்கள் இந்த வாரத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். மாற்றுக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்லயும் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்க போறீங்க. ஸோ பேசிக்கலி சந்தோஷம்ங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் அதிகமா இருக்கு 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரம் படிக்கிறது, சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல போய் சந்திரன், ராகு, செவ்வாய் பார்வையில உட்கார்ந்து இருக்கிறது, அதுலயும் குரு திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே பிரயாணங்களில் கவனம். லாங் டிராவல் போறீங்க, ஸ்டேஷன் போறீங்க, ஏர்போர்ட் போறீங்க, எந்த விதமான ஹப் அதுக்கு போற ஆட்கள்லாம் தயவு செய்து கவனமா போங்க. 2வது, கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இந்த வாரம் இருக்கும். கால் பாதத்துல அடிபடும். ஒரு சில பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன்னால ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு இந்த சூட்டு கொப்பளங்கள், சில பேருக்கு செப்சிஸ், அதெல்லாம் வந்து மறைமுகமா பகுதிகள். தயவு செய்து பிளட் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதனால பாதிப்பு வரும். அது வந்து கொஞ்சம் ரேடியேட் ஆகும். இல்ல ரொம்ப அதிகமா ஹீட் ஜெனரேட் ஆகிறதுனால ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வீட்ல சாயந்தரம் ஆனா டென்ஷன், மன நிம்மதி இல்லாத தன்மை இதெல்லாம் ஏற்படும். அந்த 2, 3 நாள் மட்டும்தான். ஆனா 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்களை படிக்க வைக்கும், ஞானத்தை கொடுக்கும், அறிவு கொடுக்கும், புத்திசாலித்தை கொடுக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல ஏற்றங்கள் கொடுக்கும், எழுத்து பூர்வமான விஷயங்கள் அருமையா இருக்கும். எல்லாமே சக்சஸ். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கு. பயங்கரமான அதிர்ஷ்டம், பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, கான்பிடன்ஸ் உயர்வது, எல்லா விதங்களிலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். என்ன பண்ணா அது சால்வ் ஆகும்? சாயந்தரம் கரெக்டா 6 மணி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் விளக்கேத்துங்க. உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுனீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. இந்த வாரம் முழுக்க எழுதிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க ஒரு சின்ன ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த வாரம் ஆரம்பத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. இதை எழுத மாற்றம் வரும். ஏன்னா சூரியன் புதன் 2ம் சேர்ந்து இருக்கு 3ஆம் இடத்துல. அப்ப நமக்கு நம்ம எழுத்தின் மூலியமாக பரிகாரங்கள் ஏற்படும். ராமர் கோவில் பக்கத்துல இருந்தா போய் தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. தீர்த்தம் சாப்பிடுங்க. நல்லா இருப்பீங்க. பொதுவா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பிரயாணங்களில் கவனம், செலவுகள்ல கவனம். ரொம்ப நாளா யாராவது ஹெல்த்ல பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னா அது முடிஞ்சிடும். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு விதமான சாதகத்தன்மையை கொடுக்கறது. இதுதான் உண்மை. ஸோ சந்தோஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 75 பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே சம்மர் எந்த அளவுக்கு நீர்மோர் சாப்பிடுறீங்களோ, எந்த அளவுக்கு இளநீர் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த அளவுக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் கம்மி பண்ணிக்கிறோம் அது இனியுமே நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லது இருக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நினைச்சது எல்லாம் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு தன்வந்தத தாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.